சசிகலா நடராஜன் மற்றும் ஓ பன்னீர்செல்வம் அணிகளுக்கு இடையேயான மோதலுக்கு பிறகு தமிழக அரசியலில் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. அதன் பிறகு நடந்த அனைத்து அரசியல் நிகழ்வுகளையும் நீங்கள் அறிவீர்கள். சசிகலா நடராஜன் சிறைச்சாலைக்கு சென்றாலும் சசிகலா நடராஜனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமி தற்போது முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதற்கு பின்னால் அவருக்கு 3 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளது. அமைச்சரவையை தேர்ந்தெடுத்தது, இலாக்காக்களை ஒதுக்கியது அனைத்தும் சசிகலா நடராஜன் தரப்புதான். இந்த அமைச்சரவையில் மாற்றம் செய்ய வேண்டும் என்றால் சசிகலா நடராஜனின் ஒப்புதல் பெற்ற பிறகுதான் செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளார்கள். ஆட்சி நிர்வாகத்தில் எடுக்க வேண்டிய எந்த முக்கிய முடிவானாலும் திவாகரன் நடராஜனிடம் தெரிவித்து ஒப்புதல் பெற்ற பிறகுதான் அதை செயல்படுத்த வேண்டும். மூன்றாவதாக, ஆட்சி நிர்வாகத்தில் உள்ள அனைத்து விவரங்களையும் மூவரிடமும் அப்டேட் செய்து கொண்டே இருக்க வேண்டும். மூவரின் வழிகாட்டுதலோடு தான் ஆட்சியை நடத்த வேண்டும். இதற்கு யார் இடையூறாக வந்தாலும் அவர்களை இந்த மூவர் பார்த்து கொள்வார்கள் என்று நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளது. இதை ஏற்றுக்கொண்ட எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக நியமித்துள்ளது சசிகலா நடராஜன் தரப்பு. இதை தவிர முக்கியமான கட்டளை ஒன்றும் அவருக்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இவர் முதலமைச்சராக இருந்தாலும் வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக பெங்களூர் பரப்பன அக்ரகாரத்தில் உள்ள சசிகலா நடராஜனை சந்திக்க வேண்டும். ஆட்சி நிர்வாகத்தில் நடக்கும் அத்தனை முக்கிய விஷயங்களையும் அவரிடம் சொல்லி ஒப்புதல் பெற வேண்டும் என்று கட்டளை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இவையெல்லாம் ஏற்று ஒரு பொம்மை அரசாங்கமாக இன்று எடப்பாடி பழனிசாமி பதவியேற்றுள்ளார். இனி தமிழகத்தில் என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நாளை வரை இவரது ஆட்சி நீடிக்குமா என்பதையும் பொறுத்திருந்து பார்ப்போம்.